சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே. ஹர மகாதேவ. எந்நாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமைதானோ மிகமேவும் கழியாத மருயாமே கடல் நாழும் மரவாமல் அழியாழும் மலத்தோவும் அடியாமல் முழமாற வெளியாகும் அழிதாய வினை கூட இணையாமே. சிற்றம்பலம். இல்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பிரசாதம் பணிந்து அடியபெருமன் மக்கள் பிரசாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு 23வது பாடலை சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் இங்கே கூட்டி வைத்திருக்கிறது. போன தடவை நம்ம 22வது பாடல் கொள்ளே அது வரைக்கும் நிறைவு பெற்றது. ஆண்டு கொள்ளே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் வரிமழமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்பதாக 22வது பாடல் அமைந்தது. இப்ப 23வது பாடல் அந்த கொள்ளே ஆண்டு கொள்ளே என்பதற்கு நிறைவு பெற்ற போது கொள்ளே என்று ஆரம்பித்து அருமையாக சொல்கிறார் அபிராமிப்பட்டர். கொள்ளே மனத்தில் நின் கோலம் அல்லாது, கொள்ளே மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அழிய என் கண்மணியே என்பதாக கடலை அமைத்திருக்கிறார். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்று சொல்கிறார். அம்மைக்கு இன்றைக்கெல்லாம் நாம் உருவம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உருவம் அல்லாத அருவமாக இருக்கும் அம்மை. அருவம் உருவம் அருவுருவம் என்ற 3ஆக இருந்தாலும் கூட இந்த அபிராமிப்பட்டர், அதாவது யார் எந்த நிலையில் அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றால் போல அம்மையுடைய காட்சி இருக்கும். இன்னைக்கும் வழிபாடுன்றது அப்படிதான். நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ற அளவில் தான் நம்முடைய வழிபாடு என்பதும் அமையும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திருமேனியும் பார்த்தீங்கன்னா, அந்த திருமேனி யாரு எந்த திருமேனியை வணங்குறாங்கன்றதை வச்சு அவர்களுடைய பக்குவ நிலையை நம்ம சொல்லிடலாம். அபிராமிப்பட்டர் உருவத்தையா வணங்கினார்? அவர் உருவத்தை வணங்கினார். அவர் தான் முதலே சொல்லிட்டார், உதிக்கின்ற செங்கதிர் என்று சொன்னார். அம்மை எப்படி இருக்கிறாளாம்? மனத்திலே எழக்கூடிய சூரியனை போல. அப்ப அவர் கண்ட காட்சி என்ன? ஒளி வெள்ளம். அம்மையை ஒளி வெள்ளமாக மேலான நிலையில் காணுதல், இது ஒரு மேலான நிலை. ஆனாலும் நம் போன்றவர்கள் உணர வேண்டும். அதுக்காக அவங்க இந்த வார்த்தைகளை அப்படி அழகாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதுல முதல் வரியான சொன்னார், கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது. அம்மா, உன்னுடைய திருக்கோலம் அல்லாமல் எதையும் என்னுடைய மனத்திலே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இது தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு, மேலான யோகா வழிபாடு அப்படின்னு வச்சுக்கலாம், தியானம் வச்சுக்கலாம். புறத்தை கண்டு 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 வழிபட 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 அகத்திற்குள்ளே அந்த காட்சியை நிலைபெறச் செய்வது. இந்த அகத்திற்குள்ள வரணும்னா புறத்தை கட்டாதான் அகத்தை சும்மாலாம் மனதுக்குள்ள வராது. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய உயிர் என்பது அறியாமை என்ற ஒன்று, அது ஆணவ இருள் அதோடு கூடியது. அதனால் இந்த உயிருக்கு இப்போ நமக்கு உடம்பின் மூலமா தான் அறிவு விளக்கம். இந்த உடம்பு மூலமா வரக்கூடிய அறிவு விளக்கம் என்பது இந்த இந்திரியங்கள், அப்புறம் கரணங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான்.
அதுல ரொம்ப முக்கியமான பகுதி அந்த கரணங்கள். அதுல மனம், இந்த மனம்தான் பற்றுதல் என்பது. அந்த மனத்தில் எந்த காட்சி அப்படியே போய் கண்ணை கூட்டிட்டு போய் அப்படி படிக்கும், காதை கூட்டிட்டு போய் ஒலி அப்படி வாங்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் 5 ஞானேந்திரியங்கள ஒவ்வொரு உறுப்பையும் இதுதான் கூட்டிட்டு போகும். போய் இப்படி பற்றுதல் அவன் செய்யக்கூடியது மனம். அப்ப அந்த மனம் என்ற ஒன்று, மனம் செம்மையானால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனத்தை கொண்டு போய் எங்க போடணுமோ அங்க போடணும். அவ்வளவுதான். கண்ட இடத்துல போட்டுட்டோம் அவ்வளவுனா நம்மளால எடுக்கவே முடியாது. இன்னைக்கு கையில இருக்க செல்லுன்னு ஒண்ணு, அது நம்மளோட மனதை எவ்வளவு தூரம் கீழ் நோக்கி செலுத்துன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் பார்ப்போமேன்னு பார்த்தேன். அப்புறம் கீழே உள்ள மணியை பார்த்தா 1 மணி நேரம் ஓடிட்டு நமக்கே தெரியாது, நேரம் தெரியாது, காலம் தெரியாது. அதுல அப்படியே ஆழ்ந்து அப்படி இழுத்துட்டு போயிடும். இந்த நாரத மகரிஷி கேட்டார்ல மாயைன்னா என்னன்னு, அதை நான் சொன்ன உனக்கு புரியாது, வா நீ அனுபவிச்சு பாரு அப்படின்னு தூக்கி போட்டார். அந்த புராணம் எல்லாத்துக்குமே தெரியும், கதை தெரியும். அந்த மாதிரி உள்ள போட்டு அவர் இங்க வந்தாரு, ஒரு ஆத்துல அப்படியே எடுத்து வந்தது, ஒரு இடத்துல வந்தாரு, ஒரு குடிசையை பார்த்தாரு, ஒரு பெண்ணை பார்த்தாரு, அதுல மயங்கினாரு, அப்புறம் அவளோட குடும்பம் நடத்தினாரு, குழந்தைகள் பிறந்தது, நாட்கள், வருடங்கள், காலங்கள் ஓடியது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல மீண்டு வந்த போது மீண்டும் இந்த நாராயண பகவான், இவ்வளவு நாள் எங்க இருக்கு மாயின்னு இன்னும் கேட்டேன், இப்ப அனுபவிச்சியா, ஆகா எத்தனை எத்தனை காலங்கள் உருண்டு ஓடியது. இப்படித்தான் நம்ம வீணடிச்சுட்டே இருப்போம். எதன் மூலமாக? மனம் என்ற ஒரு கருவி. அந்த கருவி நம்மை கீழ் நோக்கி இழுத்தது. ஆனா இவர் விராமிப்பட்ட சொல்கிறார், அங்க கொள்ளே மனத்தில், இந்த மனம் என்ற ஒரு கருவியின் வாயிலாக கரணம், இந்த கரணங்களை செம்மையான வழியில அப்படியே போகிறதுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா அது மீண்டு வராது, அப்படியே அதனை நெறிபெற்று நிற்கும். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது. இது அம்மையை வழிபடும் போது ஒரு நிலையில கொண்டு செலுத்துதல் அப்படின்றது இது சேர்ந்து. நின் கோலம் அல்லாது, உன்னுடைய உருவத்தை அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் தியானிக்க மாட்டேன். தியானம் அப்படின்னாலே ஒன்றையே பற்றி இருத்தல். இந்த ஒன்றையே பற்றி இருக்கத்தான் நமக்கு மேலான அந்த பிடிப்புன்னு சொல்லுவாங்க, பற்றி கொள்ளுதல். அந்த பற்றும் அல்ல இறுக்கமா பிடிக்கணும், இல்லைன்னா நம்ம விட்டுருவோம். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்து ஒளிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தில் உள் அடைத்தேன். இது அம்மையார், காரைக்கால் அம்மையார் அழகா சொல்லுவாங்க. அது போல இப்ப இன்னும் கூட உலகிலேயே சில வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் வீட்டுல கிணறு தண்ணி வேணும், அதனால கிணறு வெட்டணும்னு நினைச்சாங்க. அப்போ ஒருத்தர் போய் கேட்டார். 2 பேர் ஏத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் போறாங்க. அப்போ கிணறு வெட்டணும் ஏன்னு கேட்காங்க. அப்போ அவர் சொல்றாரு, 60 அடியில நீங்க போட்டீங்கன்னா நல்ல இந்த ஏரியால 60 அடியில நல்ல தண்ணி வரும் அப்படின்னாங்க. அப்ப 2 பேரும் வந்தாங்க. 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுல தோன்றாங்க, 60 அடி தோண்டணுமே தோன்றாங்க. இந்த ஒரு வீட்டுக்காரரு ஏத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு, ஒரே பக்கமா 60 அடி தோன்றார். இந்த பக்கத்துல ஏத்தாப்புல இருக்கிறவரு 20 அடி தோன்றார், தண்ணி வரல. ஐயோ இந்த இடத்துல தண்ணி வரல, பக்கத்துல அடுத்தாப்புல தோண்டுவோம், அடுத்த இடத்துல ஒரு 20 அடி தோன்றார், அதுக்கப்புறம் ஒரு 20 அடி தோன்றார். அப்ப 3 இடமா 60 அடி அவர் தோண்ட சொன்னார்ல, இங்க 20 இங்க 20 அங்க 20 தோண்டிட்டார், தண்ணி வரல. இவர் ஒரே இடத்துல 60 அடி தோன்றினார், தண்ணி வந்து. மறுநாள் அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீங்க தானே 60 அடி தோண்ட சொன்னீங்க, நான் இந்த 20 தோண்டினேன், ஆனா எனக்கு வரலையே அப்படின்னு. பக்கத்துல நான் 60 அடி தோண்டினையா, நான் 60 அடி தோன்றதுக்கு முந்தையே ஒரு 40-50 அடியிலே தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு 60 அடியில நல்லாவே தண்ணி வந்தது. அப்ப ஒரே இடத்துல 2 பேருக்கும் ஒரே மாதிரிதான் சொல்லி விட்டாரு. ஆனா இவர் எப்படின்னாரு, இங்கேயும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிதான். இந்த கோயிலுக்கு போகும்போதே அப்புறம் பேசுறேன், இந்த கோயிலுக்கு போகும்போதே அடுத்த கோயிலுக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு நிலை. அப்புறம் அந்த கோயில், அப்புறம் அந்த கோயில், இப்படிதான் நம்ம ஓடிட்டு அலையிறோம். ஒரு இடத்துல நிலைத்த
தனித்து இருத்தல் என்பது உயிர்களாகிய நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா உயிருடைய தன்மை என்ன அப்படின்னா இந்த கரணங்களோடு கூடி இருக்கிறது. இந்த கரணங்கள் மாயா கூட்டங்கள், இந்த மாயா கருவிகள், ஜடக்கருவிகள். அது மாயா கருவிகள் கொஞ்சம் விளக்கங்கிறது வந்தாலும் உள்ள இருக்க மலம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மீண்டும் மீண்டும் அறியாமைச்சு. அதனால ஒரு இடத்துல இருக்க விடாம இங்க போ இங்க போ இங்க போ அலக்கழிக்க சின்னன். இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்த அருளாளர்கள் நமக்கு அறிவுறுத்தினார். இப்படி சென்றால் இறைவனை அடையலாம். அது அந்த மார்க்கம், அதான் துறை காட்டுதல். அந்த துறையை காண்பித்தார்கள். இந்த துறையிலே செல்லுங்கள், இறைவனை அடையலாம் என்று நமக்கு காண்பித்தார்கள். அதுல நம்ம சைவ சமயம் சொல்லக்கூடிய துறை என்பது வேறான ஒன்று. சரியை முதல்ல தொண்டு நெறியில் நிற்க வேண்டும். அந்த தொண்டு நெறியில நிற்கும் போதே நாம அதுல அப்படி ஆழ்ந்த இறைவனோடு பற்று கொண்டு இருக்க 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 இறைவன் நம்மளை பாஸ் பண்ணிட்டு நாம போக வேண்டாம், நாம கஷ்டப்படவே வேண்டாம். சாமி நம்மளை தூக்கி அப்படி போடுவார், அடுத்த ப்ராசஸ் அவர் போடுவார். அதை போல இங்க அழகா சொல்லியிருக்கார், கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லார். கோலம் என்பது திரு உருவமாக, இந்த உருவம் என்பது என்னுடைய மனத்தில், மனத்தில் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கார். அப்ப மனம் தியான வயப்பட வேண்டும், ஒன்றுபட வேண்டும், ஒருமைப்பட வேண்டும். ஒருமைப்படுதல் என்பது யோக நுட்பம், யோக நிலை. இந்த யோக நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த மனத்தின் காரியமாக, இந்த மனத்தின் காரியமாக இப்படி செய்ய 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 ஒன்றுபட்டு இந்த உயிர் அறிவிலே அந்த பதிவு, எந்த பதிவு? அம்மையோடு கூடிய அந்த நிலை. இது நமக்கு 2000 சட்டங்களை ரொம்ப அருமையா அனுபவமாக எடுத்துருக்கார். உண்மை நிட்டை வராதவர்களுக்கு உபாய நிட்டை, அதுல நம்ம சாத்திர நூல்கள் கூட நிறைய அதை சொல்லி இருக்கு. நல்ல பக்குவமற்றார்கள், அது மந்ததரம் 4 வகையா வருது. ஆனா உண்மையாகவே நெட்டை கூடுதல்னா இறைவனோடு ஒன்றித்தல். இப்ப அம்மையோடு கூடி ஒன்றித்தல், அந்த அம்மையோடு கூடிய ஒன்றித்தல் வராதவர்களுக்கு உபாய நிட்டை. இப்படி செயல்படுங்க, செயல்பட 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 இறைவன் கொண்டு வந்து அங்க சேர்த்துதான். அது மாதிரி நீ கோலம் அல்லாது உன்னுடைய உருவ தியானத்தை அன்றி வேறு ஒன்றையும் என்னுடைய மனதிற்குள் ஏற்றுக்கொள்ளாது. கொள்ளே ஏற்றுக்கொள்ளாது. அப்ப மனதிற்குள் இந்த உருவத்தை அப்படியே எழுதி அப்படியே ஓவியமாக வரைந்து, இன்னும் சொல்ல போனா பதிய வைத்தல். அந்த பதிவிலே இந்த மனதின் மூலமாக உயிர் அறிவு. ஏன்னா மனன்ற கருவி எங்க கொண்டு போகும்? உயிருடைய அறிவுக்கு தான் கொண்டு போகும். இன்னைக்கு உடம்பு அது அனுபவிக்க வேண்டிய செயல்கள் எல்லாம் கல்விகரணங்கள் மூலமாக யார் அனுபவிக்கிறா? உயிர் அறிவு. இதை போல இந்த மனம் என்ற ஒரு கரணம் இந்த இந்திரியங்கள் மூலமாக, இந்த கண் என்ற ஒரு இந்திரிய மூலமாக கண்டு, ஆகா இன்னைக்கு அம்மாவுக்கு என்ன அலங்காரம் தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு பாரு அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சொல்லுவோம், பக்கத்துல யார்த்தையாவது சொல்லுவோம், ரொம்ப அழகு அலங்காரம், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மனதிற்குள் அந்த உருவம் அப்படியே தியான பொருளாக நின்ற காட்சி அன்னைக்கு முழுக்க, அன்னைக்கு இல்ல அந்த ஒரு வாரமே திரும்ப கோயிலுக்கு போற வரைக்கும் அந்த காட்சி மனதிற்குள் அப்படியே படமா இருக்கும். இந்த காட்சி கருத்தில் நின்ற மாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு. இதான் கற்றல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுது. நிட்டை அப்படின்றது ஒன்றித்தல், இறைவனோடு ஒன்றித்தல். அந்த இறைவனோடு ஒன்றித்தால் தான் இறை அனுபவம், இறை அருள் கிட்டும். இப்ப இறை அருள் கிட்டிய அருளாளர்கள், இவங்கெல்லாம் அருளாளர்கள், அருளோடு கூடியவர்கள். அந்த அருளோடு கூடி நின்றதனால் நமக்கு அந்த வழியை காண்பிக்கிறார். அருளோடு கூடாதவங்க உள்ள வழியில போனோம்னா நம்ம இதாய். அதனால அருளோடு கூடி நின்ற நிலையிலே அவர்கள் கண்ட காட்சி அனுபவம் இது அப்படியே பட்டியல் போனாங்க. அதுதான் கொள்ளே மனத்தில் நின் கோலம் அல்லாது. அம்மையை யார் எப்படி தியானிக்கிறார்களோ
அந்த நிலை அப்படியே உள்ளத்துல நிறைஞ்சிடும். இந்த மனத்தில் நிறைதல் அப்படின்றது. இவர் ஏற்கனவே மனதில ஒளி வெள்ளமாக கண்டவர் தான். எல்லாருக்கும் அந்த மொழி வடிவு என்பது அரிதான ஒன்று. இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு, நம் போன்றவர்களுக்கு கிடையாது. நம் போன்றவர்களுக்கு அது வரணும்ன்றதுதான் முதல் நிலை உருவம். இந்த உருவமாக அம்மை வேற யாரு? அருள், அது சக்தி. இறைவனுடைய அருள் தான் சக்தியாக வெளிப்பட்டு அதுதான் நமக்கு உதவ வருகிறது. இந்த அம்மையை கண்டு வணங்க வேண்டும் என்று அந்த அம்மைக்கு இன்றைக்கு உருவம் எப்படி உருவம் வருதா? ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உருவம் கிடையாது. எந்த பாத்திரத்துல எடுத்தோமோ கொள்கலன் அளவுல இருக்கும். அது நீர் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உருவம் கிடையாது. ஆனா இதே நீரை ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க, எடுத்து ஒரு ஃப்ரீசர்ல தூக்கி வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, ஒரு டம்ளர்னா அப்படி கவுத்துனீங்கன்னா அப்படி டம்ளர் வடிவுல இந்த நீர் எந்த பாத்திரத்தில் வைத்தோமோ அந்த பாத்திரத்தின் வடிவை கொண்டு. அதுக்கு காரணம் என்ன? தண்ணி தானே. முதல்ல தண்ணியா தானே இருந்தது. இப்போ ஒரு வடிவம் கொண்டு வந்ததே காரணம் என்ன? குளிர் அதிகமாகி அதிகமாகி குளிர்ச்சின்ற ஒரு தன்மை அதிகமாகி இந்த நீர் எந்த பாத்திரத்தில் இருந்ததோ அந்த பாத்திரத்தின் வடிவினை பெற்றது. இதே போல இறைவன் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவாக்கி, அவன் கற்பனைக்கெல்லாம் எட்டாதவன் ஜோதியான இங்கே நமக்கு இறங்கி வருகிறான். எப்படி வருகிறான்? உருவமாவது. யார் எப்படி அன்பு செய்கிறார்களோ அந்த அன்பின் உருவாக வருகிறார். இது நம்ம புராணங்கள், நம்முடைய சாத்திரங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கும். எல்லாருக்கும் ஒரே உருவுல வரல. கேவலம் கேளலாய் பால் கொடுத்த. அப்ப கேளல் அப்படின்னா பன்றியின் உருவம் எடுத்து வந்தார். எதுக்கு? பன்றி குட்டிகளுக்கு. அந்த குட்டிகளுக்கு ஒரு தாய் வடிவுல வந்தாதான் அதுக்கு சந்தோஷம். அப்ப அதனால அந்த பன்றியின் தாய் பன்றியின் உருவம். இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாருக்கு எதில் இன்பமோ அல்லது யார் எதை நினைத்து இறைவனை அழைத்தார்களோ அந்த உருவம் எடுத்து வந்த இறைவன். எண்டோதரி எப்படி கூப்பிட்டார்? பந்திப்பாட்டி எப்படி கூப்பிட்டார்? இப்படி ஒவ்வொருத்தரையா வச்சு பார்க்க நம்முடைய பெரிய புராணத்து அருளாளர்களை வைத்திருப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்தாரா? அதனால எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா எல்லாருக்கும் யார் எதை மனதிற்குள் எப்படி தியானித்தார்களோ அப்படியே வந்த இறைவன். என்னுடைய ஆற்றல் தானே வெளிப்பட்டு வந்தது, கருணை தானே வெளிப்பட்டு வந்தது. இங்கே குளிர்ச்சி அதிகமாகி வடிவம் கொண்டு வந்த அந்த நீர் எந்த பாத்திரத்தில் வைத்தோமோ அந்த பாத்திரத்தின் வடிவம். அதே போல மனதிற்குள் எந்த உருவத்தை நான் தியானிக்கிறேனோ அந்த உருவத்தின் வடிவாக வந்த அன்னை. அதான் கொள்ளே மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய கோலம் இப்படித்தான் என்று எனக்கு இங்கே சொல்லப்பட்டது. ஏன்னா இது என்னுடைய திருக்குறள். இந்த பிறவிலே இந்த ஆன்மா இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறார். அந்த வழிபாட்டிலே இருக்கலாம் முச்சி தவம் தாங்க. இன்னைக்கு இந்த பிறவியில வந்துச்சானா அது கஷ்டம். ஒற்றை தவம் இருந்தால்தான் கோவிலுக்கு செல்லுவதும் பூசைகள் செய்வதும் கோவில் வழிபாடு செய்வதும் இன்னும் ஞான வழிபாடு என்பது நூல்கள் மூலமாக நூலறிவுதான் அபரஞானம். இந்த அபரஞானம் தான் பரஞானத்திடம் நம்மை சேர்க்கும். அதனாலதான் என்னுடைய 2 திருவடி அபரஞானமாக பரஞானமாக. இன்னும் சொல்லப்போனா அம்மையுடைய கொங்கை, அதிலிருந்து வடிவப்பால் அபரஞானம் பரஞானம். நூலறிவுதான் வாலறிவை காட்டும். நூலறிவு இல்லைன்னா நம்ம இறைவனை பத்தி தெரிஞ்ச முடிப்பா? யோசிச்சு பார்க்க. இப்படி நூல்கள் சொல்லலைன்னா இறைவன் இப்படிப்பட்டவன், உயிர்களாகிய நாம் இப்படிப்பட்டவர்கள், இப்படி அடைய வேண்டும் என்ற மார்க்கம் தான் தெரியுமா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நம்முடைய அருளாளர்கள் சமயக்குறவர்களாக சந்தானக்குறவர்களாக
நம்முடைய அருளாளர்களாக இப்படியெல்லாம் நமக்கு காட்டி வைத்தார், பாதையை காட்டி வைத்தார். இப்படி வழிபாடு செய்கிறார், இறைவனை இப்படி வழிபாடு செய்தால் மேலான நிலையை அடையலாம் என்று காட்டி வைத்தார். அந்த கோலம், அந்த அம்மையை அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி பார்த்தார்களோ நாம எப்படி பார்க்கிறோம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரவர் உள்ளத்திற்கு தெரியும் இறைவனை எப்படி பார்க்கிறோம். நான் செவ்வாய்க்கிழமையானா கோயிலுக்கு போயிருவேன், அதுலயும் நேரம் அம்பாள்கிட்ட போய் நிற்பேன், அம்பாள்கிட்டயே ரொம்ப நேரம் நிற்பேன். என்னவோ தெரியல, அங்கதான் என் மனசு லகிக்குது. இப்படி எல்லாம் சொல்றவங்க எத்தனை பேர். முருக வழிபாடு, எனக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போகாம இருக்க முடியாது, அந்த முருகனை பார்க்காம இருக்க முடியாது. 2 பாட்டாவது பாடணும், இன்னும் சிலர் 2 பாட்டாவது பாடணும். எனக்கு அந்த அனுமதியை பாடாம இருக்க மாட்டேன், அலங்காரத்தை பாடாம இருக்க மாட்டேன், சஷ்டி கவசம் சொல்லாம இருக்க மாட்டேன். இன்னும் சிலர் அபிராமேந்தாரி சொல்லாம இருக்காங்க, தினசரி சொல்றவங்களும் இருக்காங்க, செவ்வாய் வெள்ளியில சொல்றோம். அப்ப ஒவ்வொருத்தருடைய வழிபாடு ஒவ்வொரு விதமான, எல்லாருக்கும் ஒரே விதம் அல்ல, ஒவ்வொரு விதமாக. அப்ப அந்த அம்மை எந்த ஆன்மா எப்படி வழிபாடு செய்யும் அந்த மனத்திலே, அதுல எப்படி அம்மையுடைய கோலம், அந்த உருவ தியானம். நின் கோலம் அல்லாது கொள்ளே மனத்தில், இது தியானம். நின் கோலம் அல்லாது, இப்படி தியானத்தின் மூலமாக அம்மையோடு ஒன்றித்திருக்கும் இந்த ஆன்மா, அப்படி ஒன்றித்து இருக்கிறது அப்படின்னா விட்டு போயிடக்கூடாது. இந்த உயிருடைய தன்மை என்னன்னா சார்ந்ததன் ஒண்ணும். இப்ப காலையில இருந்து முற்றோதல் பண்ணி நல்ல சாயங்காலம் வரைக்கும் சார்ஜ் எத்தனை மணிக்கு இருக்கும், மீண்டும் 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 அந்த வார்த்தைகள் வரிகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு அன்னைக்கு ஃபுல்லா நல்லா இருக்கும், மறுநாள் கொஞ்சம் லேசா இருக்கும், அப்புறம் அடுத்தாப்புல வீட்டுல ஏதோ ஒரு விசேஷமோ அல்லது 4 பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல போய் சார்ந்தோம், திரும்ப அதையே நினைச்சுட்டோம். இது உயிருடைய தன்மை. அதனாலதான் நம்ம அருளாளர்கள் இந்த அன்பர் கூட்டம், இந்த அன்பர் கூட்டம் என்பது சதா காலமும் இறைவனை துதித்து வணங்கி பாடிக்கொண்டிருக்கும் அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அன்பர் கூட்டம் தன்னை வெள்ளே, எனக்கு இது மேலான ஒன்று, ஏன்னா இது சார்ந்த உயிர் சார்ந்ததன் வண்ணம், எதை சார்ந்திருக்கிறதோ அந்த வண்ணமாக இருக்கும். இந்த உலகத்தோடு சார்ந்த உலகியலில் இருந்தால் அதில் மயங்கி அந்த உலக மயக்கத்திலே அங்கே சென்று மீண்டும் மீண்டும் பிறப்புன்ற ஒன்றுக்கு வந்து விடுவேன். இறைவா உன்னை விட்டு பிரிக்கக்கூடாது. அம்மையின் நினைவு உள்ளுக்குள்ள தியானம் பண்ணி 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 உரு ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அதை விட்டு நகலக்கூடாதுன்னா, இப்ப இன்னைக்கு இங்க அபிராமி அந்தாஜ் பாடுறாங்க, இங்கன்னு ராகமா சொல்லி கொடுக்குறாங்க, நீ இவங்க நல்ல விளக்கமா சொல்றாங்க. இப்படி இந்த கூட்டத்தோடு, அதனாலதான் அபிராமி பட்டரும் போட்டாரு 16 பேர்கள். அந்த 16 பேர்களையும் தருபவள் அம்மை. அந்த 16வது பேராக எதை சொன்னார்? பெரிய தொண்டரோடு கூட்டு வந்தார். பெரிய தொண்டர். அப்ப மற்றவங்க எல்லாம் சின்ன தொண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரியதான மேலான பரம்பொருளை தியானித்து கொண்டிருக்கும் அடியவர்கள், பரம்பொருளையே தியானத்தில் கொண்ட அடியவர்கள், அதுதான் பெரிய தொண்டர். இங்க முதல்ல தியானத்தை சொன்னார். மனத்தில் கொள்ளேன், மனத்தில் மனம் என்பது தியானிக்கும் இடம். இந்த இடத்துல அம்மையுடைய உருவத்தை கொண்டு வந்து நிறுத்துதல், அதுவும் அந்த ஒரு கோலம், ஒரே கோலம் விட்டாத அதை இட பிடித்து கொள்ள வேண்டும். சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. எவ்வளவு அருமையா சொன்னார். இதெல்லாம் இவங்க அந்த ஒரு நிலையில் நின்றவர்கள், இறைவனோடு ஒன்றித்தவர்கள். அதனாலதான் அனுபவமா சொல்றாங்க. அதனால் அன்பர் கூட்டம் தன்னை உள்ளே, அதனால் அந்த தியான வழிபாடு இருப்பதால் இங்கே அன்பர் கூட்டத்தை தவிர வேறு இந்த உலகியல் காரியங்களில் ஈடுபட மாட்டேன். மாயை என்ற ஒன்று என்னை மயக்கி மீண்டும் மீண்டும் உலகத்தை சார வைத்து விடும். அதனால் அன்பர் கூட்டம் தன்னை உள்ளேன். அடுத்து பரசமயம் விரும்பேன். ரொம்ப முக்கியமான ஒன்று, இன்றைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப தேவையானது. ஒரு சமயம் அப்படின்னா அந்த சமயம் எப்படிப்பட்டது, அது நாம செய்த வழிபாட்டுக்கு ஏற்றாற் போலதான் கிடைக்கும்.
உடனெல்லாம் கிடைச்சிட. இன்னைக்கு எத்தனையோ சமயங்கள் இருக்கு. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்றார், கற்றறியேன் கலைஞானம் கசிந்து உருகேன். நான் ஒண்ணுமே படிச்சு நிறைய படிக்கல வைப்பாங்க, அவர் எல்லாம் படிச்சவர். நமக்காக சொல்ற, கற்று அறியேன் கலை ஞானம் கசிந்து உருகேன் ஆகிடும் மற்ற அறியேன் பிற தெய்வம். எனக்கு ஒன்னை தவிர வேற தெய்வம் தெரியாதுப்பா. இந்த ஒரே ஒரு குவாலிபிகேஷன் எனக்கு இருக்குப்பா. ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. நிறைய படிக்கல வைக்கல, நிறைய எல்லாம் ஆழ்ந்த தியானத்துல எல்லாம் போகல. ஆனா ஒன்னை தவிர எனக்கு வேற தெரியாது. இந்த ஒரு தெய்வ வெளிப்பாடு ஒன்றிலே நினைத்திருத்தல், அதான் பரசமயம் விரும்பேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கார். கிணறு தோண்ட மாதிரிதான், இங்க தோண்டி அங்க தோண்டி அங்க தோண்ட மாதிரிதான். ஒரே இடத்துல தோண்டா சீக்கிரமா கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த ஒரு வழிபாடு, அந்த ஒரு வழிபாடும் மேலான வழிபாடாம். முக்தி நெறி அறியாத முற்கரடும் உயர்ந்தேனே பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் பண்ணும். இல்ல முக்தி நெறி அறியாத முற்கர் அப்படின்னா, முக்தி என்ற ஒன்று ஒரு பேரு, பேரின்பம், பேரின்பம் கொடுக்கும் ஒரே பொருள். அந்த பொருளோடு நான் அந்த பொருளுக்குரிய இடத்தை நோக்கி செல்ல வேண்டும். அது எது அப்படின்றத நமக்கு திருவாசகம் மிக தெளிவாக, சிறு நெறிகள் சேராமே. இன்னொரு வார்த்தை அழகா சொல்ற, சிறு நெறிகள் சேர். ஏன்னா இந்த நெறிகள்லாம் என்னை மீண்டும் மீண்டும் கீழ் நோக்கியே கொண்டு போயிடும். அதுல எல்லாம் நீக்கி 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 அந்த மேலான பரம்பொருள் இறைவன் ஒன்று, பரம்பொருள் பரபிரம்மம் ஒன்று, அவனுடைய ஆற்றல் தான் இங்கே அம்மையாக வந்து நம்மை ஆட்கொள்ள வருகிறது. இந்த பரபிரம்மத்தை நோக்கிய பாதை நமக்கெல்லாம் வர வேண்டும். அப்ப வர வேண்டும் என்றால் இந்த அருளாளர்கள் சொன்ன அந்த வழி, இதை மேற்கொண்டாலே போதும். அம்மா உன்னுடைய கோலமல்லாது வேறு ஒன்றும் என்னுடைய மனத்தில் தியான பொருளாக வராது. இந்த கோலத்தை என் மனதிற்குள்ளேயே சதா காலமும் தியானிக்க வேண்டும் என்றால் இந்த அன்பர் கூட்டத்தோடு நான் எப்போதும் இருக்க வேண்டும். வேறு விஷயங்களில் என்னுடைய நினைவு செல்லக்கூடாது, வேறு இடங்களுக்கு நான் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் அப்படி பட்டியல் போட்டு சொல்றாரு பாருங்க. இந்த அருளாளர் வழியிலே நின்றால் நமக்கும் அப்படிப்பட்ட மேலான நிலை, அந்த மேலான நிலை அது நமக்கு வாய்க்கும். அந்த நிலையை தான் நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். பரசமயம் விரும்பேன், இங்க போய் அங்க போய் அங்க போய் அதெல்லாம் இல்லாம ஒன்று, ஒன்றுதான் இறைவன், ஒன்றுதான், அந்த ஒன்றையே நினைத்திருந்தேன் அப்படின்னு அந்த அம்மையார், கரைக்கார் அம்மையாருடைய அந்த வார்த்தைக்கு ஏற்றாற் போல, அதான் பிறந்து ஒளிபோகின்ற பின்னெல்லாம் காதல் சிறப்பு. என்னைக்கு நான் பாய் திறந்து பேச ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்தே உன் மேல அன்பு செலுத்தி அன்னையில இருந்து வழிபாடு செய்யறேன்னா பார்த்தா என்ன பக்குவம் பாருங்க. இந்த பக்குவ நிலையெல்லாம் நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கணும். இந்த நூல்களோடு இருக்கிறது மட்டுமல்ல, அந்த நூல்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையிலே நாம் நிற்க வேண்டும். பரசமயம் விரும்பேன் வியன் மூப்புலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே. அம்மை எங்கே இருக்கிறாள் என்று அடுத்தாப்புல பட்டியல் போட்டார். மனத்தின் காரியமாக அம்மையை நிறுத்த முடியுமா என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கூட தியானம் மீண்டும் 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 தியானிக்க தியானிக்க, அதுதான் உபாய நிட்டை உண்மை நிட்டை அப்படின்றதான் வரக்கூடியதாக இந்த இடத்துல அந்த தியான பொருளாக்கி, அம்மையை தியான பொருளாக்கி, அதுவும் வேறு எந்த இடத்திலும் நிறைவேறாமல் அம்மையோடு ஒன்றித்து இருத்தல், இந்த நிலையிலே நாம் இருந்தால் அம்மையை அடையலாம் என்றெல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார் முதல் 3 வரியிலேயே. அப்படி இருப்பதற்கு நமக்கு அந்த கூட்டத்தோடு கூடியிருக்க வேண்டும் என்றும் சொன்னார். வேறு சமயத்தில் செல்லாமல் இந்த ஒன்றையே நினைக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அப்படிப்பட்ட அம்மை எங்கே இருக்கிறான்னு அடுத்து சொல்லணும் இல்லையா? அம்மையை தியானிக்கிறோம் தியானிக்கிறோம், சரி, அம்மையுடைய உருவம் எனக்கு
வேணா கோவிலுக்கு போனா இந்த உருவம் இருக்கு, இது தியான பொருளாக்குறோம் அப்படின்றது ஒரு நிலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்தந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்றாற் போலத்தான் இறை வழிபாடுன்னு பார்த்தோம். இப்போ கோவிலுக்கு சென்றால் மனம் ஒருப்பட்டு இறை வழிபாடு செய்வது அப்படின்ற ஒரு பக்குவம் ஒரு சிலருக்கு. இதை நீங்க நல்லா மனசுக்குள்ள வாங்கிப்போங்க. கோவிலுக்கு போனால், இறைவனை கண்டால், அது வரைக்கும் வாசல் வரைக்கும் என்னத்தையோ பேசிட்டு வருவான். உள்ளுக்குள்ள நுழைஞ்சு சாமி கிட்ட வந்து அந்த உருவத்தை பார்த்தேன்னு அப்படியே கசிஞ்சு நிற்பான். இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பக்குவம், யாரையும் தவறு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தந்த ஆன்மாக்களுடைய உயிர், அந்த அறிவு, அதுல இருக்கக்கூடிய மலக்கலப்பு, உச்சி, தவம், வினை, இதுல வினை கோட்பாடெல்லாம் சேர்ந்துரும். வினைக்கு ஏற்றாற் போலதான் வழிபாடு இருக்கும். அதனாலதான் இந்த பிறவில நல்ல வினை செய்யுங்க, நல்ல வினை செய்யுங்க, மீண்டும் மீண்டும் சொல்லி காரணமே அதான். அதுலயும் கூட சிவ புண்ணியம், சிவ புண்ணியம் மட்டும்தான் மேலான ஞானத்தை தரும். உலக புண்ணியங்கள் உலக இன்பத்தை தான் தரும். சிவ புண்ணியங்கள் மட்டுமே சிவ ஞானத்தை தரும். சிவ ஞானம் என்பது என்ன என்றால், இந்த திருவருள் சக்தியை உணர்ந்து திருவருளோடு ஒன்றுதல். சிவஞானம்னாலே திருவருள் தானே. அந்த திருவருளோடு ஒன்றுதல், அந்த திருவருளோடு ஒன்றிய மாத்திரத்தில் அது நம்மளை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னா சிவத்திட்ட கொண்டே சேர்த்தோம். என் பண்டாரத்திரத்துல இந்த நெட்டை விளக்கல்ல அருமையான ஒரு வரி, ஓவியன் கை போல ஓவியம். ஒரு ஓவியன் கையில் அப்படி துணி எடுத்துட்டு அவன் மனசுக்குள்ள நினைச்சது அப்படியே எப்படி நினைச்சாலும் அப்படி ஓவியத்தை கொண்டு வருவோம். உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற அப்படியே கையை அப்படி போகும், எதை நினைச்சாலும் அது அப்படியே வரும். திருவருளோடு கூடிய ஆன்மா நம்மளை என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. திருவருள்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா இந்த வார்த்தை முழுக்க இப்ப அதுதான், திருவருளோடு ஒன்றித்தல் 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 தான் சொல்லிட்டே வந்தார். அப்ப அந்த திருவருள், அந்த சக்தி அது எங்க இருக்குன்றதுதான் அடுத்த வார்த்தைக்கு வர்றோம். இப்ப அந்த திருவருளோடு ஒன்றித்தல் அப்படின்னா அது என்ன செய்யும்னா, இந்த ஆன்மாக்களை அது என்ன நினைச்சிச்சோ அதை செய்ய. ஒரு ஓவியன் எதை நினைத்தானோ அதை வரைஞ்சிடும். திருவருள் எதை நினைக்கும், இந்த ஆன்மாக்கள் இன்பம் அடைய வேண்டும் தானே நினைக்கும். அதை போல நம்மை கொண்டு வந்துச்சு. அப்ப அந்த திருவருள் எங்கே இருக்கிறது? இப்பவே சொல்லுங்க, அதை பார்த்துடணும், அதை பிடிச்சிடணும் அப்படின்னு மனதுக்குள்ள நம்ம கங்கணம் கட்டுவோம். பார்க்க அந்த திருவருளோட சேரணும், அதுக்கு சேர்ந்து அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்னு வருமா வராத? கண்டிப்பா வரும். எல்லா உயிர்களுக்கும் வரும். ஏன்னா உயிர்கள் என்றாலே சார்ந்து, எதை கேட்கிறோமோ அதுல சார்ந்து, எதை பார்க்கிறோமோ அதை சார்ந்து, எதனோடு நிக்கிறோமோ அதை சார்ந்து. இப்ப இந்த கேட்டல், படித்தல், பார்த்தல் இதெல்லாம் நடக்குது இல்லையா? அப்ப இதனை சார்ந்து, ஆகா திருவருள் இவ்வளவு அருமையா இருக்கா, அப்ப அந்த திருவருளை அடைய வேண்டும், அடைய வேண்டும். அப்ப அந்த திருவருள் எங்க இருக்கு? வியன் மூவுலகுக்கு உள்ளே. நல்ல வார்த்தை போறாங்க. என்னங்க பக்கத்துல இருக்கு, ஏதோ போலம்னாரு, ஒரு உருவம்னாரு, அந்த உருவத்தை பார்த்தா அடைஞ்சிடலான்னு பார்த்தா ஏதோ வியன் மூவுலகுங்கிறீங்க. மூவுலகுன்னா என்னது? மேல உலகம், கீழே ஏழு மேலே ஏழு அப்படின்னு இல்லையா? அதுதான் மேல ஏழு, நடுவுல ஏழு, கீழே ஏழு அப்படின்னு ஒரு உலகத்துல மூவுலகுப்பாங்க. மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம் அப்படின்னு. நாம இருக்கிற ஒரு உலகமே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. இன்னும் மேல உலகத்தையும் கீழ உலகத்தையும் நம்ம என்னத்தை பார்த்தோம்னா, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் அன்னை, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். உள்ளே வியன் மூவுலகுக்கும் உள்ளே என்ற மாத்திரத்தில் எல்லா பார்க்கும் இடமெல்லாம் நிற்கமர நிறைந்திருக்கும் அம்மை. இந்த உலகம் நமக்கு இப்ப தெரிகிற இந்த உலகம், இந்த உலகத்தில் காணப்படும் காட்சி, எத்தனை எத்தனை காட்சியை பார்க்கும். எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கும் அம்மை. இதை நீங்க ஒரு நிமிஷம் நம்ம திருமுறைகளோட குறிப்பார், அப்ப எளிதா புரியும். நம்ம அருளாளர்கள் எவ்வளவு அழகா பாடிவிட்டார். இல்ல அப்பர் பெருமான் தேவாரத்தை எடுத்துக்கோங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை எடுத்துக்கோங்க, ஞான சம்பந்த பெருமான் இயற்கையோடு, இயற்கையிலே இறைவனை கண்டு கண்டு வழிபட்ட ஞான சம்பந்த பெருமானா.
அப்ப இறைவனை எங்கே கண்டார்கள்? பார்க்கும் இடமெல்லாம் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாக. அதான் வியன் மூவுலகுக்கும் உள்ளே, எல்லா பொருளிலும் கலந்து என செயல்படும். இந்த உலகம் என்பது ஒரு ஜடப்பொருள், மாயையிலிருந்து பெறப்பட்ட ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருள் தானாக செயல்படாது. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மரம் வீட்டு முன்னாடி இருக்கு, நல்ல தள அழகா வளர்ந்துருக்கு. மேல பாத்தீங்கன்னா பூக்கள், அதுலயும் கூட அந்த இப்போ சீசன்ல அந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அந்த ஒரு சிவப்பு கலர் பூ, அந்த நேரத்தினால பார்க்கும்போது ஒரு ஒரு இலை கூட தெரியல, பச்சையா இலதுல முழுக்க ரெட்டிஷா அழகா. அப்ப அதை பார்க்கும்போது ஆகா என்ன ஒரு அழகு. இதிலே நாம அழக பார்க்கிறோம். அதாவது பூ, இந்த ஒரு மரத்தில் இருக்க கிளைகள் தெரியாமல் அப்படி பூக்கள் அடர்ந்து இருக்கும். அந்த அழகு நம்முடைய கண்களுக்கு காட்சியாக, கருத்திற்கு விருந்தாக, இந்த உள்ளத்திற்கு உயிருக்கு இன்பம் தருவதா. இவ்வளவு சேர்ந்து இதுல வந்திருந்தா இப்போ நம்ம அருளா, நம்ம பார்வை அதுதான். நம் போன்ற மலத்தோடு கூடிய சகலவர்க்க ஆன்மாக்களுடைய பார்வை இதுதான். ஆனா அருளாளர்கள் எதை பார்ப்பார்கள்? இந்த மரம் ஒரு அறிவு உடைய மரம். இந்த ஒரு அறிவு, அந்த உயிர் தானே, அந்த உயிருக்கு ஒரு அறிவு இருக்கா? அந்த ஒரு அறிவிற்குள்ளே இருந்து செலுத்தும் இறைவன். அந்த இறைவனுடைய தன்மை ஆகா எவ்வளவு அழகா பூத்து கொழுங்க வச்சிருக்கிறான் இறைவன். இந்த அம்மையின் அருள் தான் எப்படி எப்படி அங்கே அழகாக காட்சி, அம்மையாகவே காட்சி இருக்கு. அந்த பூ தெரியாது, ஆனா அம்பாள் எவ்வளவு அழகா ஜொலிக்கிறார் பாரு. செக்க செவேன்னு இருக்கக்கூடிய திருமேனியாக இது தெரிகிறது. இது நம்ம காரைக்கால் அம்மையாரும் இது அழகா சொல்லலாம். வானத்தில பாக்குறாங்க, காலையில நேரம் நல்ல செவ்வானமாக இருக்கிறது. இந்த செவ்வானம் என்பது சிவந்த மேனியாக என்னுடைய திருமேனியாக காட்சிகள். அப்புறம் மத்தியான பொழுது வெள்ளவெளியான ஒளி வெள்ளம், இது இறைவனுடைய உடம்புல இருக்க திருநீற்று பூச்சாக காட்சிகள். அப்புறம் சாயங்காலம் வந்து கருகருகரை மேகக்கூட்டங்கள், இது கண்டத்துல இருக்க நஞ்சாக காட்சிகள். எல்லாம் அந்த ஆகாயம்தான். அந்த ஆகாயத்தை இறைவனாக பார்த்த, நம்ம ஆகாயத்தை ஆகாயமா பார்ப்போம், அவங்க இறைவனாக பார்த்த. இதே போல ஒவ்வொரு உலகத்தில் இருக்கும் எல்லா காட்சிகளும், ஒரு மரத்தை பார்த்தாலும் சரி, செடியை பார்த்தாலும் சரி, பூக்களை பார்த்தாலும் சரி, அல்ல ஓடுகின்ற நீர் அழகா பெருக்கெடுத்து ஓடும் போது அதனுடைய அழகு, குளிர்ச்சி, அது ஓடும்போது என்ன அழகா இருக்கும், பக்கத்துல போக போக என்ன குளிர்ச்சியா இருக்கும். ஆனா என்ன குளிரு, அந்த அருவி பக்கத்துல போகும்போதே ஒரு சந்தோஷம் நமக்கு வந்து. இதுல எல்லாம் நிறைந்திருக்கும் அன்னை அருள். அருள், இறை அருள். அந்த இறை அருள் தானே கருணை. அந்த கருணை தானே அம்மை இங்கே பேசப்படுகிறது. இந்த அம்மை எங்க இருக்கிறார்? வியன் மூவுலகுக்கு உள்ளே. இந்த வார்த்தை மேலான ஒரு வார்த்தை. இப்படி நமக்கு வரணும் என்றால், ஒரு அறிவு உடைய மரத்திலும் செடி கொடிகளிலும் உயிர்களிலும் அல்லது இந்த அண்ட சராசரங்களிலும் 5 பூதங்களிலும் இறை அருளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பக்குவம் மேலானது. பக்குவம் மேலானது. கண்ட காட்சியை அந்த பூதங்களாக, மரங்களாக, இப்படி உடல்களாக பார்த்தோம் என்றால் நம்முடைய பக்குவம் மிக மிக சிறியது. இந்த பக்குவம் வர வர வர, அதாவது உயிரோடைய அறிவுல இருக்கக்கூடிய அந்த மலம், அந்த மலம் நீக்கம் பெற 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 அந்த வியாபக உணர்வு தோன்ற 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 இறைவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பதை அந்த உயிரின் அறிவிலே இறைவன். இந்த உயிர் அறிவுதான் இதை பெற்ற ஆன்மாக்கள் இவர்கள். அதைத்தான் அம்மை எங்கே நிற்கிறார் என்று பட்டியல் போடுறார். வியன் மூவுலகுக்கு உள்ளே, மேல கீழே கீழே எல்லா இடத்திலையும் உள்ளே, உள்ளாக இருந்து செயல்படுத்துதல்.
உள்ளே என்ற மாத்திரத்திலே செயல்படுத்துதல், எல்லா பொருளிலும் கலந்து நின்று செயல்படுத்துதல். கடவுள்ன்ற வார்த்தையே உள்ளும் கலந்தும் கடந்தும், கடை நல்ல முருக வாங்கி கடைய முன் நிற்குமே. அப்ப உள்ளே என்ற மாத்திரத்தில் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் பொருள் வெளிப்படாத பொருளாக இருக்கிறது. அது எப்போது வெளிப்படும் என்றால், இந்த உயிரின் அறிவு பக்குவப்பட்டால் இந்த அம்மை சிரிப்பார். ஆகா, என்ன ஒரு அழகு, அம்மை சிரிப்பது போன்ற இந்த பூக்கள் சிரித்துக் கொண்டு இருக்கிறது என்று பூவின் உள்ளே தாய்மான சுவாமிகள் அதைத்தானே பார்த்தார். உன்னை பறித்து உனக்கு பூசை செய்வதா? அந்த பூவை பார்க்கும் போது பூசைக்குதான் பூ எடுக்க போனார். நெட்டை மூடிட்டார். இதுதான் அவங்க மேலான அந்த தன்மை. அதில் சிவம் தென்படுகிறது. உன்னை பறித்து உனக்கு பூஜை செய்வதா? இப்படி கும்பிடுறார். இப்படி கும்பிட்டால் இங்க இருக்கிறியா இங்க இருக்கியா, அரை கும்பிடு போலல்லவா? என்ன ஒரு தன்மை பாருங்க. இப்ப இந்த இடத்துல இவர் சொன்ன இந்த வார்த்தை, வியன் மூவுலகுக்கும் உள்ளே அம்மை எதை செய்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகம் படைக்கப்பட்ட பொருள், உலகத்தில் உள்ள உடம்புகள் எல்லாம் படைக்கப்பட்ட பொருள். அந்தந்த உயிர் அறிவுகளுக்கு தகுந்தாற் போல உடம்பு, எல்லா உடம்பும் ஜடம், உலகம் ஜடம், பஞ்சபூதங்கள் ஜடம். இந்த ஜடப்பொருளாகிய எல்லாவற்றையும் இயக்கும் சக்தி கொண்ட அம்மை உள்ளே இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருந்து எல்லாவற்றையும் இயக்கும் தன்மை. இதத்தான் இந்த வியன் மூவுலகுக்கு உள்ளே அம்மை இருக்கும் இடத்தை நமக்கு காண்பிக்கிறார். உள்ளே அது மட்டுமா? உள்ள மட்டும் இருக்கிறாளா? அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளிருந்து செயல்படுத்தும் அம்மை வெளியே இருந்தும் உள்ளும் புறம்புமாக எள்ளும் எண்ணெயும் போல. நல்ல ஒரு அருமையான வார்த்தை. நம்ம சாத்திரங்கள் முகத்தெளிவாக இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் உள்ளும் புறம்புமாக. அப்ப அனைத்தினுக்குள்ளே இருந்து செயல்படுத்தும் இறைவன் அம்மை புறம்பேயும் இருக்கிறார், வெளிப்பட்டும் இருக்கிறார். யாருக்கு வெளிப்படுவார்? யாருக்கு உள்ளே இருப்பார்? யாருக்கு மறைந்திருப்பார்? யாருக்கு தன்னை காட்டிக் கொடுப்பார்? இதெல்லாம் நம்ம சாத்திரங்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சாத்திரங்கள் படிக்காமல் இந்த செய்யுள் இதெல்லாம் அபிராமி அந்தாலாம் மேலான ஒரு அருள் நிலையில் அவர் நின்று பாடியது. அப்ப இதனுடைய பொருள் எல்லாம் சாத்திரத்துக்குள் தான் புதைந்து கிடக்கிறது. இறைவன் யார், இறைவி யார், எங்கே இருக்கிறார்கள், அவர்களை எப்படி வழிபடுவது, அவர்களை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன, இந்த பாடல் அதைத்தான் சொல்லுது. முழுக்க முழுக்க அத முதல்ல அம்மையை வழிபடுவது அந்த நிலையை எடுத்து சொன்னது. எதை சொல்கிறது? மனம் என்ற ஒரு கருவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு மனத்தின் காரியம் என்பது பற்றுதல். அந்த பற்றி அந்த பற்றுதல் எதை பற்றுகிறது? உன்னைத்தான். உன்னுடைய கோலம், உன்னுடைய கோலம் இல்லாமல் எதை ஒன்றையும் பற்றுதல் இல்லை என்று முதலில் சொன்ன எதனே முதல்ல பற்றுதல். இந்த மனத்தின் காரியமாக பற்றியதை விட்டுறக்கூடாது, இறுகப்பட்டணும். அப்ப இறுகப்பற்றுவதற்காக அன்பர் கூட்டத்தோடு இருத்தல். எவ்வளவு அழகா கோர்வையா நமக்கு கொண்டு வரான்னு பார்த்தேன். சரி, அப்படி நான் பற்றி இருக்க பிடிச்சிருக்கேன், அவங்களோட இருக்கேன். இப்ப இந்த பொருள் என்னன்னு எனக்கு தெரியணுமா வேண்டாமா? எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியணுமா வேண்டாமா? அதுக்காக இந்த பொருள், அந்த பொருள் எங்கே இருக்கிறது? வியன் மூவுலகுக்கு உள்ளே இருக்கிறது. அனைத்திற்கும் புறம்பேயும் இருக்கிறது. உள்ளேயும் புறம்பேயுமாக இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. என்னை மட்டுமல்ல, எல்லா அண்ட சராசரங்களையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு பெரிய உண்மையை அழகான 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே என்ற வார்த்தையில் அம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்பதை மிக அழகாக பட்டியல் போட்டு விட்டார். இப்படி காணுதல் என்பதை சொல்லி, சரி அதெல்லாம் சரிதானா, அவ்வளவு வெளியே போய் நான் எப்படி பாக்குறது? உலகத்துல இருக்கா, வெளியே இருக்கிறா, இந்த மரத்துல இருக்கா, செடியில இருக்கா. தாய்மான சுவாமிகளுக்கு தெரிஞ்சிச்சு பூவுக்குள்ள சிவம் தெரிஞ்சிச்சு, எனக்கு பூதான தெரியுது, அதுல சிவம் எங்க தெரியுது அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் மேலோங்கும்.
அதுக்காகத்தான் பரசமயம் விரும்பே ஒன்றையே நினைத்திருந்தால், அந்த ஒரு வழி பாதை ஒன்றிலேயே மனத்தை நினைத்தால் அந்த இறைவனை இறை அருளோடு, இங்க இறை அருள்தான் பேசப்படுகிறது, திருவருளோடு கூடிய நிலை. அப்ப கூடிய நிலையிலே எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தாப்புல பயன். இப்ப போறதுக்குள்ள வழி, அந்த பொருளை பற்றிய தன்மை, இப்ப அந்த பொருளை பற்றியதான் எனக்கு கிடைக்கும் பயன் என்ன? அடுத்த 2 வார்த்தை, உள்ளத்தே விளைந்த கல்லே. இந்த பொருள் எப்படி இருக்கிறது? முதல்ல எப்படி இருக்கிறது? கல்லுனாலே போதை தரும் ஒரு பொருள். அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், ஒரு போதை தரும் ஒரு பொருள். அதுக்கு கூட கல்லு அப்படின்னா முதல் நிலையில எடுத்தோடனே குடிச்சா அது ஒரு உடலுக்கு நன்மை தரக்கூடியது. அதை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி குடிச்சா இன்னும் கொஞ்சம் அப்படியே வேற எந்த சிந்தனை இல்லாம ஒரே சிந்தனையில கொண்டு சேர்ப்போம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்கு கல் என்பது நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி அவளோடு ஒன்றிக்க செய்யும் பொருள். பொதுவாகவே குடிக்கிறவனை கேட்டா ஏன் தாங்க கஷ்டம், அதனால மறக்கிறதுக்கு குடிக்கிறேன் பாக்க. இன்னும் சிலர்கிட்ட கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு குடிக்கிறேன் பாக்க. அப்ப அந்த சந்தோஷம் தலைக்கிறது, இங்க கஷ்டத்தை மறக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஒன்றையே நினைத்து அதுல தங்கணும்னா இந்த கல் என்ற ஒரு பொருள் உலகத்துல பயன்படும். இங்க உயிருக்கு உள்ள கல் என்பது இங்கே எண்ணெய், இந்த உடல் உலகத்துல உடல் எடுத்து இன்ப துன்பத்தை விளைக்க ஏற்றாற் போல அனுபவிக்க வந்த எண்ணெய், மேலான ஒரு பரம்பொருள், அதனோடு ஒன்றிக்க வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலைக்கு அடைவதற்காக இங்கே வரும் இந்த திருவருள் எப்படி வருகிறது? இன்பம் தரும் பொருளாக, ஒன்றிலே நிலை பெறச் செய்யும் பொருளா. இந்த உயிர் ஒன்றிலே நிலை பெறணும். அதுக்காக இந்த திருவருள் கல்லாக மாறி, கல்லென்றால் ஒன்றிக்கும் பொருள், உலகத்து பொருள் கல்லு. அந்த உலகத்து பொருள் உலகத்துல ஒரு இடத்துல நிற்க வைக்குது. அதே உயிர் அறிவிலே இருக்கும் சிவம், அந்த சிவத்தோடு நம்மை ஒன்றிக்க வைக்க வேண்டும். அந்த ஒன்றிப்பதற்கு பயன்படும் பொருள் எது? திருவருள். இந்த அம்மை, இந்த சக்தி, இந்த வழிபாடு, இதைத்தான் இப்போ அவர் அதுல தலைச்சதுனால இப்போ நம்மையும் அங்கே கொண்டு வர்றார். உள்ளத்தை, அந்த கல் எங்கே விளைகிறது? அந்த கல் எங்கே விளைகிறது? உள்ளத்தே விளைந்த கல்லே. உள்ளத்தே என்ற மாத்திரத்தில் உயிரின் அறிவிலே விளைந்த, அப்படியே உடுக்குள்ளேயே வருதான், பெருகி வருதான். எப்ப பெருகும்? அப்படியே மேல போங்க, ஒவ்வொரு வரியா அப்ப பெருகும். இப்ப இந்த உள்ளத்தே விளைந்த கல்லேன் வார்த்தையை எடுத்துக்கங்க, இது ரொம்ப ஹைலைட் ஆனது இந்த பாட்டை. அப்ப அம்மை திருவருள் இது ஒரு கல்லாக நம்ம எல்லாம் ஒருமுகப்படுத்துதல். இன்னும் நம்மள பித்துன்ற வார்த்தையை கூட போட்டுக்கலாம். ஏன்னா அவரை பார்த்த எல்லாரும் அப்படித்தான் சொன்னாங்க. அபிராமி அவன் ஒரு பைத்தியக்காரன், வர்ற பெண்களை எல்லாம் பார்த்து அபிராமியமா எல்லாரும் காலையும் விடுவான், பைத்தியக்காரன் அம்பாடு உட்காந்துட்டு இப்படித்தானே சொன்னார்கள். பித்து கொள்ளும் நிலையை வருவிக்கும் ஒரு பொருள். அப்ப திருவருள் எப்படி வந்து நம்மை பித்து, எதனோடு? அந்த சிவத்தோடு. அடுத்த வார்த்தை அடுத்து வளர்க்கும். அப்போ இந்த கல்லே என்ற வார்த்தை, இந்த கல்லை நான் அடைய வேண்டும். எங்க இருக்கிறது? என்னுடைய உள்ளத்துக்குள்ளதான், வெளியதான் இல்லை. அவர் நமக்கு சொன்னார்ல மணிவாசகர், தினை தன்னை உள்ளதோர் பூவினில் கொண்டதே நினை தோறும் காண்தோரோ பேசும் தோறும் எப்போதோ அனைத்தலும் உள்நிக ஆனந்தத்தை சோதியோ புனிப்புடையானுக்கே சென்றுதாய் போத்தும்பி ஆனந்தத்தே. இங்க கல்லே வந்திருக்கு பாருங்க, அது ஆனந்தத்தே. தேன்லயே ஆனந்தம் தரும் தேன் உண்டானா? உண்டு.
அது எங்க இருக்கு? அந்த கூத்தவர்மானுடைய தூக்கிய திருவடி என்பது குச்சித பாதம், அது இடது பாதம். அந்த இடது பாதம் என்பது அம்மைக்குரியது. அந்த அம்மைதானே கல்லாக அந்த நமக்கு பேரானந்தம் தரும் தேராக வரக்கூடியது. அது எங்கே வருகிறது? உயிரின் அறிவிலே உள்ளத்தே விளைந்த கல்லே. அடுத்து இந்த கல்லை அருந்துவதால் கிடைக்கும் என்ன பேரு என்றால், என்ன அனுபவம் என்றால், களிக்கும் களியே. உள்ளத்துக்குள் உயிரினுடைய அறிவிலே கல்லாக, இனிமை தரும் பொருளாக, ஒன்றுபடுத்தும் பொருளாக விளைந்த இந்த திருவருள், இந்த அம்மை எப்படி வருகிறது? பேர்களி என்றால் பேரானந்தம். களிக்கும் களியே. உயிர்களாகிய நமக்கெல்லாம் பேரின்பத்தை தரும் பொருளாக இறைவன் எம்பெருமானுடைய 8 குணங்கள், அதில் பேரின்ப வடிவு. அவன் பேரின்ப பொருளாக இருக்கிறான். உயிர்களாகிய நாம் சிற்றின்பத்திலே தோய்ந்து தோய்ந்து மீண்டும் மீண்டும் பிறவி என்ற ஒரு வலையில் அகப்பட்டு, பிறவி என்னும் தலை வலை, இதில் மீண்டும் மீண்டும் அந்த சூழலில் அகப்பட்டு துன்பத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் பேரின்பத்தை தரும் பொருளாக காத்து கொண்டிருக்கும் ஒரு பொருள். அந்த பேரின்பத்தேன் என்று சொல்வார்கள். திருவாசகத்தையே தேன் தான் சொல்வாங்க. ஏன்னா அந்த சிவத்தை அனுபவித்தல், அதான் அப்படி ஆனந்த தேன் சொரியும் அப்படிம்பார். அது ஆனந்தம் என்ற பேரானந்தம். இங்கே அம்மை அந்த சிவத்தோடு நம்மை ஒன்றுவிக்கும் பொருளாக, அந்த சிவம் தருவது எது? கழிப்பு. கழிப்பு என்றால் பேரானந்தத்தில் திளைக்க வைத்தல். அந்த கழிக்கும் களியாக இருக்கும் அம்மை என்று மிக அழகாக அப்படி பட்டியல் போட்டு போனார். உள்ளத்தே உயிர் அறிவிலே விளைந்த கல்லாக, நம்மையெல்லாம் மயக்கும் பொருளாக, எதற்காக? அந்த கழிக்கும் களியாக பேரின்பத்தோடு நம்மை செலுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே கழிக்கும் களியாக வரும் அம்மை. அவள் எப்படி இருக்கிறாளா? அடிய என் கண்மணியே. அடிய அந்த அம்மை, அந்த மேலாக இருப்பவள், உயிர்களாகிய நாம் அவளை அடைய வேண்டும். அடைய வேண்டும் என்பதற்காக என் கண்மணியே. கண்ல மணி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்ணுடைய மணிதான் பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள், ஒளி பொருள். துன்ப உயிரை இந்த கண்ணுக்கு சொல்வார். ஏன் அப்படின்னா, கண் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ஒளிப்பொருள். அது ஜடப்பொருளா தான் ஒளிப்பொருள் தான். ஒளிப்பொருளா இருக்கதானே பார்க்க முடியுது ஒளிப்பட்டோடு. ஆனா என்ன, ஒளிப்பட்டாதான் தெரியும். அதே போல இங்கே அழிய தெளிவந்த பிராட்டியாக, அழி என்றால் அன்பு நிறைந்த, அழி என்ற சொல்லுக்கு அன்பில் நிறைந்த என்று ஒரு பொருள். அந்த அன்பு நிறைந்த என் கண்மணியே. இந்த கண்மணி என்பது இந்த கண்ணின் மணியாக நாம் இன்னைக்கு உலக காட்சிகளை எல்லாம் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கண்ணுடைய மணி மூலமாக பார்த்து அனுபவிப்பது உயிர் அறிவு. இந்த அம்மை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள்? உயிர் அறிவிலே இருந்து, அந்த உயிர் அறிவிலும் அன்பினால் அப்படியே முதிர்ந்த நிலையிலே, அந்த அன்பு யார் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு களியாக, கழிக்கும் களியாக, கல்லாக வரும் அம்மை. அழகா முடிச்சிட்ட. எப்படி நாம இந்த அம்மையை அடைய முடியும் என்றால், அன்பு என்ற ஒன்று, அன்பினால் இறைவனை அடையலாம். அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான். திருமந்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான் என்றெல்லாம் இப்படிப்பட்ட இறைவன்
அன்பு வடிவமாக யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களிடம் வெளிப்பட்டு தோன்றுதல். அதான் அழிய என் கண்மணியே. கண்ணின் மணி இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா யாருக்கு அந்த கண்ணு பொருந்தி இருக்கிறதோ, உயிரோடு பொருந்தி இருக்கிறதோ, அவர்களுக்கு அதன் மூலமாக பார்வை கிடைக்கும். இதை போல இறைவன் எம்பெருமான் அன்பு வடிவாக இருந்து கொண்டு அன்பினால் யார் அந்த இறைவனை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணின் மணியை போல காட்சி தரக்கூடியவனாக எதை தருகிறான்? பேரானந்தத்தை தருகிறார். கழிக்கும் கழியாக இன்பத்தை, அந்த பேரின்பத்தை, அந்த இன்பம் எனக்கு எப்போது வரும்? பரசமயம் விரும்பாத நிலையிலே, பரசமயத்தை விரும்பாத நிலையிலே, ஒரு நெறியிலே சென்ற நிலையிலே. அந்த ஒரு நெறி செல்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருப்பது எது? என் மனம். அந்த மனத்திலே கொள்ளே, மனத்தில் நின் கோலம் அல்லாது, உன்னுடைய கோலம் அல்லாது வேறு ஒன்றையும் என் மனத்திலே கொள்ளாமல் இருந்த நிலையிலே, அன்பர் கூட்டத்தோடு இணைந்த நிலையிலே, எல்லாவற்றிலும் உன்னை பார்த்த நிலையிலே, என் உனக்கும் உள்ளே அனைத்தினுக்கும் புறமே எல்லாவற்றிலும் உன்னை கண்டு கழித்த அந்த நிலையிலே, உள்ளத்தே விளைந்த கல்லாக வரும் நீ, இன்பப் பொருளான நீ, கழிக்கும் கழியாக வந்த பொருள் நீ, அந்த மேலான பேரின்பத்தை தரும் சிவத்தோடு ஒன்றுவிக்கும் பொருள் நீ. அப்படிப்பட்ட உன்னை அழிய என் கண்மணியே, அன்பினால் உன்னை வழிபட 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 கண்ணின் பாவை போல வந்து காட்சி தரும் அம்மை என்று மிக அழகாக நம்முடைய மனம் அதன் மூலமாக செய்யும் தியானம், தியான பொருளாக வரும் அம்மை, அந்த அம்மை நமக்கு தரும் பேரானந்தம், அந்த பேரானந்தத்திலே திளைத்திருக்கும் அந்த நிலை. இது அப்படியே பட்டியல் போட்டு இங்க அழகாக இந்த பாடல்ல 23வது பாடல்ல நமக்கு அழகாக சொல்லிட்டார். இதனால் இந்த ஒருமைப்பாடு, ஒரு தெய்வ வழிபாடு, இதனால் கிடைக்கும் பயன் என்ன? பேரானந்தம். இந்த ஆனந்தத்தோடு நம்மை ஒன்றுவிக்கும் அம்மை என்று அழகாக பட்டியல் போட்டார் என்றார். இதே மாதிரியே நீங்க திருவாசகத்துல பார்க்கலாம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடி கடினும் நல்லே, எனது அடியாரோடு அல்லால் நரகம் எனது அடியாரோடு அல்லால் நரகம் பெரினோ என்னே திருவருளாலே இருக்க இறைவா கொள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் புத்தன். அப்படியே இந்த பாடலே அந்த பாடலே பகவான் எழுதி வச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் பாருங்க. அப்படியே ஒன்றாக இருப்பது போல அமைந்த ஒரு பாடலாக திருவாசக பாடல். அதோடு இந்த அம்மையோடைய தியானத்தை தான் இந்த பாட்டு சொல்லுது. அம்மையை தியானிக்கும் முறை, அதை எப்படி பார்க்கணும்ன்றதெல்லாம் அது அவரவர் பக்குவத்திற்கு ஏற்றார் போல இங்க அழகா எடுத்து சொல்லிட்டார். அத குமரகுருபர சுவாமி அந்த மீனாட்சி பிள்ளை தமிழ்லையும் ரொம்ப அழகா சொல்லுவார். உருகி உருகி நெக்கு நெக்குள் உடைந்து கசிந்திட்டு அகம்பூரும் அசும்பூரும் உழுவலன் பிற்பழ அடியார் உள்ள தடத்தில் ஊற்றெடுத்து பெருகு பரமானந்த வெள்ள பெருக்கே. அப்படியே உள்ளுக்குள்ள கொண்டு போக எது கிடைக்குமா? பரம் ஆனந்த வெள்ள பெருக்கு, பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக பரமானந்த வெள்ள பெருக்காக பெருக்கே விழித்து உறங்கும் தொண்டர் உழுவலன் என்பு உருக நெக்கு அள்ளூர உள்ளே கசிந்தூர் பைத்தேரல். பைத்தேரல் என்றால் இனிமையான தேன் போன்ற, தித்திக்கும் தேன் போன்ற. இதெல்லாம் அழகாக அப்ப அம்மையை வழிபட வழிபட தியானத்தினால் ஒரு நெறியில் நின்று வழிபட வழிபட பேரானந்தம் என்ற அந்த தேன் அதை பருகி கழிப்பான அந்த நிலையை, பேரானந்த நிலையை அடையலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலாக அமைந்தது. இதை சிந்திப்பதற்கு நமக்கு அருமையாக வாய்ப்பளித்த என்னுடைய திருவருளுக்கும் குருவருக்கும் நன்றி கூறி அமைவோம். சிற்றம்பலம்.
ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.